மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவருக்கும் மற்றும் எனது முன்பே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆக்சிடெண்ட் தான் சொல்லலாம். தமிழில் அதுக்கு எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல. பேர் தமிழ் பேராக இருந்தாலும் அதுக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஏன்னா இந்த சொன்னாங்கல்ல, இவர் நம்ம சங்கர் நல்லா சொன்னார், ரகரம். இந்த பெருமை பார்த்திங்கன்னா தமிழ் தான் முதல்ல. அடுத்தது நமது அண்டை மாநிலமான கேரளாவிலேயும் அந்த மொழியில் இந்த ரகரம் இருக்குது. வேறு நம்ம இந்தியாவில் உள்ள அல்லது உலகத்திலேயே எந்த மொழிகளிலும் இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னிங்கன்னா அந்த ரகரம் தான். அதை நம்ம எந்த அளவுக்கு எல்லோரும் உச்சரிக்கிறோன்னு சொல்ல முடியுமா? உச்சரிக்கணும். அதுதான் நமது பெருமை. இந்த இதில் அவருடைய காருக்கு இருக்கார் இல்லைங்களா, திடீர்னு ஒரு நாள் அழைப்பு. மேக்ஸிமம் நான் ஃபோனில் இன்றைக்கி நம்ம இந்த கைபேசி எவ்வளவு தான் நமக்கு உபயோகமாக இருந்தாலும் அதனுடைய டிஸ்டர்பன்ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அது மாதிரி அன்சேவ்டு நம்பர்ஸ் எதுவும் சேவ் பண்ணாத நம்பர் இருந்ததுன்னா மேக்ஸிமம் எடுக்கிறது மேக்ஸிமம் குறைச்சிருவேன். அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கிட்டு தான் எடுக்கிறது. இருந்தாலும் திடீர்னு அழைப்பு சரி இருக்கலாம், 2 தடவை வந்துடுச்சு. ஏன்னா ஒருத்தவங்க 2 தடவை அல்லது 3 தடவை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ரொம்ப முக்கியமாக தான் இருக்கணும், அல்லது ஏதோ ஒரு இதை சொல்கிறதுக்கு வராங்கன்னு தான் இருக்கணும். அந்த வகையில் பார்க்கக்குள்ள தான் அவருடைய அறிமுகம். இந்த மாதிரி இந்த ஒரு ஃபவுண்டேஷன் இது நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அரசு துறையில் இருக்கிறதுனால மாநில அரசினுடைய துறை அதிகாரி, அவங்களுடைய மாவட்டத்தினுடைய அதிகாரி அவருக்கு பரிந்துரை பண்ணி அவர் மூலியமாக வந்தது. அவரும் எனக்கு தொலைபேசியில் அழைச்சி சொன்னார், சார் இந்த மாதிரி அவர் உங்களை தொடர்பு கொள்ளுவார் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் தான் அவர் அறிமுகம். ஆக்சுவலாக சங்கர் சொன்னார், அவர்கிட்ட அந்த இதை பற்றி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் யோசித்து பார்த்தேன், கேட்கணுமா வேணாமா என்ன ஏதுன்னு. அப்புறம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் படித்தது என்ன, நான் வேளாண் பட்டதாரி, மூதறிவியல் தோட்டக்கலைத்துறையில் படித்ததுனால சரி நமக்கு அந்த ஒரு வகையில் சஸ்டைனபிலிட்டி அதெல்லாம் இன்றைக்கி கேட்டு ரொம்ப இதானதெல்லாம் அதிகமாக அவரை நான் அந்த வகையில் தொந்தரவு பண்ணலை. அந்த நிலைத்தன்மை அப்படின்ற அந்த ஒரு இதில் அந்த ஒரு வகையில் தான் அவருக்கு அறிமுகம். இந்த மாதிரி எடுத்த உடனே அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு, சார் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கான ஒரு நிலைத்தன்மை இதை பற்றி நம்ம கோயம்புத்தூர் நகராட்சியினுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி செல்வங்களுக்கு நடத்துகிறோம், அதுக்கு வரணுன்னார். சார் நான் இருக்கிற என் துறை பற்றி நான் சொல்லவே இல்லை, அடுத்து சொல்கிறேன். நான் இருக்கிற துறை வேறு, நீங்கள் செய்கிறது ஒன்று, இது எப்படி எந்த வகையில் இது பொருத்தமாக இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ஒரு பொருத்தத்தை ஏற்படுத்திக்குவோம். ஏன்னா நிலைத்தன்மைங்கிறது இன்றைக்கி எல்லா இதுலேயும் வேணும். அந்த ஒரு வகையில் அதை வச்சுக்குவோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் நான் அவருக்கு இசைவு கொடுத்து இன்றைக்கி வந்திருக்கிறேன். அடுத்தது பேசணும் அப்படின்னா, இப்போ நான் வந்திருக்கிற நிறுவனம் இது அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். பேர் தென்னை வளர்ச்சி வாரியம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகத்தின் கீழே வரக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி, அதாவது தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம். இது தென்னை சார்ந்த, தென்னைக்கு ஏற்ற எல்லா விதமான, அதாவது என்ன சொல்லக்கூடிய, நமக்கு விவசாயிகளுக்கு, தென்னை சார் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களும், தென்னையிலிருந்து நிறைய மதிப்பு கூட்டுதல் பொருள்கள் தயாரிக்கலாம், அதற்கான மானிய திட்டங்களும், அதற்கு அடுத்தது தென்னையிலே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, திறன் மேம்பாடு. அதுலேயும் நீங்கள் கேட்கலாம், என்ன தென்னையில் அவ்வளவு திறன் மேம்பாடு அதில் நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு திறன் தான், அதை மேம்படுத்திக்கிறது. இல்லை இப்போ தென்னையில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு
அதை எப்படி பயிர் பண்ணுறது? நம்ம இங்கே வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாவட்டத்தில் வந்து நமக்கு தென்னை தான் பிரதான பயிர். நிறைய பேருனுடைய வீட்டில் கூட தென்னை தோப்புகள்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது பழைய, எனக்கு முந்தின அல்லது என்னோட வரைக்கும் இல்லை ஒரு தலைமுறைன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் உள்ள குழந்தைகள் உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு அதில் போய் எனக்கு வந்து அதில் விவசாயம் செய்யணும் தென்னையில் அப்படின்னு இருக்குன்னு ஆர்வம் இருக்குதுன்னு தெரியாது. அதில் இருக்கக்குள்ள அந்த வகையான ஒரு திறன்களை கற்றுக்கிறதுக்கும் அதில் செய்யக்கூடிய மதிப்பு கூட்டுதல் பொருள்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் என்ன ஐயா சொன்னாங்க, கவனிச்சிங்களா? அவங்களுடைய காலகட்டத்தில் வந்து அவங்க ஒரு மதிப்பு கூட்டுதல் ஒரு இது பொருள் செஞ்சு வியாபாரம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு இதுன்னு செஞ்சாங்க. அதே மாதிரி தென்னையில் வந்து தென்னைக்கு வந்து ஒரு பெயர் இருக்குது, தெரியுங்களா? யாருக்காச்சும் தெரியுமா? சொல்லாமா? கற்பக விருட்சம். கற்பக விருட்சம், விருட்சம்னா அது சமஸ்கிருதம் தான், மரம். கற்பக தரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா தென்னையினுடைய அனைத்து பாகங்களும் நமக்கு யூஸ் ஆகும், உபயோகத்திற்கு வரும். அதனால தான் அதற்கு கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லலாம். தென்னையினுடைய வேரிலிருந்து மேலே இருக்கக்கூடிய பூ, காய் எது அதில் உபயோகம் இல்லாத ஒரு பகுதி ஏதாச்சும் உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை உபயோகம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் அது யூஸ் ஆகுது. அதனால தான் அதற்கு கற்பக விருட்சம் அல்லது கற்பக தரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நிறுவனம். இதில் விவசாயிகளிலிருந்து தொழில் முனைவோர், அதற்கடுத்து அவருடைய திறன் மேம்பாடு, இந்த இதற்கான பல அரிய திட்டங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் நம்மளுடைய இன்றைக்கி தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா வலைதள முகவரி, அதாவது என்ன சொல்லுவோம், வெப்சைட், அதில் coconutboard.gov.in அப்படிங்கிற வலைதள முகவரியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய திட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய தலைமை அலுவலகம் பார்த்திங்கன்னா கொச்சியில் இருக்குது. இது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு மண்டல அலுவலகம், அதாவது இது 5 மாநிலங்களுக்கான மண்டல அலுவலகம். தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான், ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களுக்கான இது மண்டல அலுவலகம். இது அதில் இப்போ நான் வந்து இயக்குனர் பொறுப்பில் இருக்கேன் இங்கே. அதில் வளர்ச்சி வாரியத்தினுடைய பல திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கேன். நமக்கு இந்த தென்னையில் நீங்கள் எல்லாம் சொந்தமாக பண்ணை இருக்கும், அரசாங்கத்துக்கும் ஒரு பண்ணை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு முன்பு பிரியாத இணைந்த ஒருங்கிணைந்த கோயம்புத்தூர் மாவட்டம், இப்போ திருப்பூர் மாவட்டம் சொல்லலாம். அதில் திருமூர்த்தி டேம் பக்கத்தில் தளின்ற ஒரு ஊரில் 100 ஏக்கரில் தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய தென்னையினுடைய பண்ணை இருக்குது. அதில் பலவிதப்பட்ட ரகங்கள் எல்லாம் கேட்டு என்ன தென்னைன்னா என்ன மரம் தானே, அதில் என்ன ரகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு யாருக்காச்சும் சொல்ல முடியுமா? தெரியுமாம்மா? பசங்க யாருக்காச்சும் ரகங்கள்? இளநீ குடிக்கிறோம் இல்லையா? இளநீ குடிச்சிருக்கீங்களா? அது என்ன கலர் இளநீங்க குடிச்சிருக்கீங்க? செவ்வளனி, ஆரஞ்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த 2 மரத்தை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் மரம்? அது பச்சை கலர் உள்ளது எப்படி இருக்கும்? அந்த செவ்வளனின்னு சொன்னீங்களே அந்த கலர் மரம் எப்படி இருக்கும்? அதாவது மரம் உயரம் கம்மியாக இருக்கும். அதில் அந்த செவ்வளனின்னு சொல்லக்கூடியது வந்து அது குட்டை ரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் கலர் பலவித வண்ணங்கள் இருக்கும். அதில் முக்கியமாக ஆரஞ்சு, பச்சை, மஞ்சள், இந்த மாதிரி 3-4 கலர் இருக்கும். அது வந்து முழுக்க இளநிக்கானது. மற்ற இது நெட்டை ரகம். அது 2க்குமே உபயோகப்படுத்தலாம். 2க்குன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இளநீ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அடுத்தது தேங்காயிலேருந்து பருப்பு எடுக்கலாம் இல்லையா, அதிலேருந்து எண்ணெய் அதற்கான யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது 3வது ஒன்று இருக்குது, இது 2ஐயும் சேர்ந்து ஒட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, ஹைப்ரிட். அதையும் தயாரிக்கலாம். குட்டை, நெட்டை குட்டை. நீங்கள் வந்து அறிவியலில் வரும் காலகட்டத்தில் மரபியல் ஜெனட்டிக்ஸ் அதில் படிக்கக்குள்ளார வந்து உங்களுக்கு அது
தெரிய வரும், அதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன இவ்வளோலாம் பேசிக்கிட்டே போனால் கண்டிப்பாக இது என்ன இது இவர் வந்து நம்ம வந்த இதே வேறு, இங்கே இவர் வந்து இவருடைய எதையோ பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதற்கு அடுத்தது நிறைய பேர் வந்து சார் முன்னாடி பேசின நம்ம கல்லூரியினுடைய செயலராக இருக்கட்டும், முதல்வர் எல்லோரும் சொன்னாங்க, பள்ளி பருவம், எனது பள்ளி பருவமும் நானும் ஒரு பழைய தென்னார்காடு மாவட்டம், இப்போ இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி பக்கத்தில் பூத்திரமங்கலம்னு ஒரு கிராமத்தில் அரசாங்க பள்ளியில் தான் தொடக்க கல்வி படித்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாய்ப்புகளில் வந்து தந்தையார் வந்து நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு இதனால் வந்து அதற்கு அடுத்தது குருகுல கல்வி அந்த மாதிரி படித்து வேளாண்மையில் இளம் அறிவியல் பட்டம், அதுக்கு அடுத்தது மூதறிவியல் பட்டம் வந்து நம்ம இங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலைத்துறையில் மூதறிவியல் பட்டம் பெற்று வந்திருக்கிறேன். இதில் 2-3 விஷயம் சார்லாம் சொன்னாங்க இல்லைங்களா. ஒன்று வந்து சுய ஒழுக்கம். அதற்கு அடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வேண்டியது இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை, பேஷன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டேன் அப்படின்னா, பொறுமைங்கிறது இப்போ நமக்கு ஒரு சின்ன உதாரணம், வீட்டில் இப்போ 3 பேர் இருக்கோம் அல்லது 2 பேர் இருக்கோம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னா அவங்க கையில் இன்றைக்கி நமக்கு ரொம்ப பரபரப்பாக இருந்தால் மொபைல் தான் இல்லைங்களா. ஒருத்தர் கையில் தான் இருக்கணும், இன்னொருத்தர் கைக்கு போயிடக்கூடாது. போச்சுனாலும் அதை எப்போ அடுத்தது நமக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுமை இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக பொறுமை வேண்டும். தமிழில் சொல்லுவாருங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு பழமொழி இருக்கே, என்ன சொல்லுவாங்க பொறுமைக்கு? எஸ், பொறுத்தார் பூமி ஆழ்வார். ரொம்ப சரியாக சொன்னீங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுக்கு மேலே உங்களுக்கு ஆள்றதுக்கு ஏதாச்சும் வேணுமா? ஸோ அந்த வகையில் பொறுமை, அந்த ஒரு நல்ல குணத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா எனக்கு முன்னாடி நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தது எல்லாத்தையுமே எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒழுக்கங்கள் அதை பற்றி பேசணும்னு நினச்சேன், சொல்லிட்டாங்க. படிப்பு ஆரம்பம் ஐயா 2 பேருமே சொல்லிட்டாங்க. அதற்கு அடுத்தது 2 விஷயம், கார்ப்பரேஷன் சார் அவர் கல்வி அதிகாரி அவர் அதில் பாதியும் சொல்லி முடிச்சார். அதில் ஒன்று எனக்கு கிடைச்ச ஒரே இதுதான் பொறுமை. அதை வந்து பொறுமை வந்து பொறுமையாக கேட்கணும். அதுலேயும் நம்மளுடைய பரபரப்பு இருக்கக்கூடாது. கல்வி இதை பற்றியும் சொன்னாங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தையும் நமக்கு முக்கியம். அந்த வகையில் அதையும் இருக்கணும். அதனால தான் நமக்கு தமிழ் சொல்கிறோம் இல்லையா, திருவள்ளுவர் அவருக்கும் ஒரு இது இருக்குது. என்ன சொல்லுவோம்? வள்ளுவன் தன்னை தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நம்ம இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலத்துலேயும் பேர் இந்தியாவே நாடுன்னு தான் சொல்கிறோம். அதில் நம்ம தமிழ்நாடு, நம்ம ஒரு தனி நாடு. அந்த அளவுக்கு அதில் பெருமை எல்லா இதுலேயும் இருக்குது. ஸோ அந்த பெருமை அடையணும் அப்படின்னீங்கன்னா பொறுமை ரொம்ப 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 முக்கியம். பள்ளி பருவத்தில் கார்ப்பரேஷனில் சொன்னார் இல்லைங்களா, இன்றைக்கி நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அது செய்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். எந்த வகையில் ஒவ்வொருத்தரும் உடைய பங்களிப்பு இருக்கணும். அப்போ தான் தனிமரம் தோப்பாகாது. சரிங்களா? கூடி வாழ்ந்தால் அது எல்லா வகையிலும் இருக்கணும். சரியா? ஏன்னா இப்போ நம்மளுடைய அந்த சுற்றுச்சூழல் இதுக்கு இன்றைக்கி ரொம்ப மாசு சொல்கிறோம். தலைநகரத்தில் பார்த்திங்கன்னா டெய்லி நியூஸ் பார்த்திங்கன்னா தெரியும், காற்று மாசுன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம மற்ற இடத்துல எல்லா இதுலேயும் வரக்குள்ளார இந்த மாசு கட்டுப்பாடு மற்றும் இந்த இதில் முக்கியம் என்ன இதுன்னா நம்மளுடைய இந்த பிளாஸ்டிக் யூஸ். பிளாஸ்டிக்கு தமிழில் என்ன சொல்லலாம்? நெகிழி. நல்லது. அதனுடைய உபயோகத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை ரொம்ப ரொம்ப ரொம்ப
உபயோகத்தை குறைக்கணும்.